ஏண்டி வெண்ண மவளை மாமனுக்கு பசிக்குதுடி கஞ்சி ஊத்துடி. என்ன வேலையை கழிச்சுட்டே இப்போ நான் கஞ்சி ஊற்றினேன். அடி வெண்ண மவளை மரியாதை கட்டுறேன்டி, மரியாதை நம்ம பேசினா என்னடி சொன்னாங்க உங்ககிட்ட? கஞ்சி தானடி ஊற்ற சொன்னாங்க, அதுக்கேண்டி இப்படி வந்து விழுகுற பேய் மாதிரி? யோ என்னையா வார்த்தையெல்லாம் நீளுது, என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? கும்பல் கஞ்சி காய்ச்சணுமா என்ன? இந்தா வாங்கிக்க. ஆ என்னடி பொசுக்குன்னு கையை வச்சு விட்டா? இப்போயாவது கையை தான் வச்சேன், அடுத்த செருப்பு வரும் பார்க்குறியா? வேணாண்டி வேணாம், கொஞ்சம் அங்காத்தமே வேணாம்டி, நான் வேற எங்கேயாவது போய் கஞ்சி குடிச்சிக்கிறேன்டி. அப்படியே போயிரு, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடாத. வீட்டுக்கு வந்தீங்கன்னா மூஞ்சி முகம் பஞ்சர் ஆயிரும் பார்த்துக்க. ரைட்ரா விட்றா, ஆரம்பிச்சிட்டாடா. இன்னைக்கு நைட்டு வர ஒரே பஞ்சாயத்து தான்டா. என்னது? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே பேசிகிட்டு இருந்தேம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் வேலையை பாரும்மா. அதானே, ஏதாவது வாயை திறந்த தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். வெண்ண மகள்கிட்ட கஞ்சி தாண்டா ஊற்ற சொன்னேன், அதுக்கு இந்த கற்று கத்திட்டு போறா. ஏன்டா இப்படி இருக்கா உங்கள் அத்தைக்காரி? யோ என்னையா சத்தவங்க, மூடிட்டு போய் வேலையா போறியா? இல்லைம்மா இல்லைம்மா, நம்ம பையன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வேலையை பாருமா செல்லா குட்டி. யோ நைனா, அம்மா சத்தத்தை கேட்டாலே போய் பயப்படுற. அம்மா வந்தா அவ்வளோதான், செத்துருவா போலியா நீனு? அந்த வெண்ண மகள்கிட்ட அடி வாங்கி போடுறா, அப்போ தான்டா தெரியும். அடி ஒன்று இடி மாதிரி இருக்குண்டா. சரி நைனா, நான் விளையாட போகிறேன், பாய். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வனிதா வீட்டுக்கு போக வேண்டியதான், ஜாலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் போலன்னு பேசுனது பிடிச்சிருந்துருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.